இளமையில் நாம் செய்ய நினைப்பதை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் தேடுங்கள் நண்பர்களே. குவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். கோவை வாணியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாக தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்றுதான் கூறுவார்கள். பின்னர் உயிர் காக்கும் இரத்த தானம் மற்றும் கண் தானம் பற்றியும் நாம் அறிவோம். உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு சமீப காலமாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மரண வாசலில் பரிதவிக்கும் ஒருவருக்கு உறுப்பு தானம் என்பது வரப்பிரசாதமாக மட்டுமில்லாமல் அந்த உறுப்புக்கு வாழ்க்கைக்கு பின்னரும் வாழ வழிவகுக்கிறது. இன்று உறுப்பு தானத்தை பற்றி பேச திரு சங்கரன் மற்றும் திருமதி மீனா சங்கரன் நம்முடன் இருக்கிறார்கள். அந்த உரையாடலை கேட்போமா? வணக்கம் நேயர்களே. வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை உறுப்பு தானம் பற்றிய ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு பாட்காஸ்ட் இந்தியர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்பும் ஒரு விஷயத்தை பற்றியது. உறுப்பு தானம் என்பது உயிருடன் இருக்கும் அல்லது இறந்து போன நபரிடமிருந்து ஒரு மனித உறுப்பை மீட்டு அதை ஒரு பெறுபவருக்கு மாற்றும் நடைமுறையை பற்றியது. உறுப்பு தானம் வேண்டி அதற்காக காத்திருப்பவர்கள் அந்த உறுப்பு மாற்று சிகிச்சையை பெறாவிட்டால் அவர்கள் அதிக நாள் உயிர் வாழ முடியாது என்பதால் உறுப்பு தானம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் மேற்கோளுடன் ஆரம்பிக்கிறோம். நன்கொடையாளர் ஆவதற்கான முடிவு 8 உயிர்களை காப்பாற்றுவதோடு மற்றவர்களின் தாராள மனப்பான்மை மற்றும் தியாகத்தை நம்பியிருக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை மேம்படுத்தலாம். தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த தேர்வை பற்றி விவாதிக்கவும் இந்த தனித்துவமான வாய்ப்பை பரிசீலிக்க அனைத்து வயதினரும் பின்னணியிலும் உள்ள நபர்களை நான் ஊக்குவிக்கிறேன் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியுள்ளார். 2019 ஆண்டில் 1 மில்லியனுக்கு 46.9 என்ற விகிதத்தில் உலகிலேயே அதிகமாக உறுப்பு தானம் செய்பவர்களாக ஸ்பெயின் நாடு இருந்தது. அதற்கடுத்தபடி அமெரிக்கா மில்லியனுக்கு 36.88, குரோவேஷியா மில்லியனுக்கு 34.63, போர்ச்சுகல் மில்லியனுக்கு 33.8 மற்றும் பிரான்ஸ் மில்லியனுக்கு 33.25 இப்படி இருந்தன. இந்தியாவில் 1.3 பில்லியன் மக்கள் தொகை இருந்தும் கூட இந்தியாவை பொறுத்தவரை புள்ளி விவரம் 1 மில்லியனுக்கு 0.86 நபர்கள் மட்டுமே
உறுப்பு தானம் செய்பவர்களாக உள்ளது. இது உலகம் முழுவதிலும் உள்ள புள்ளி விவரங்களோடு ஒப்பிடுகையில் நம்ப முடியாத அளவுக்கு மிகச் சிறியது மற்றும் இது சிறிது வருத்தத்திற்கு உரிய எண்ணிக்கையாகும் கூட. உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதற்கு நாம் ஒரு உரையாடலை தொடங்கியே ஆக வேண்டும் என்பதை உணர இந்த புள்ளி விவரங்கள் போதாதா என்ன? சமீபத்திய ஆண்டுகளில் உறுப்பு தானம் பற்றிய உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்தவும் தீய சக்திகளால் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கவும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. நன்கொடையாளரிடமிருந்து பெறுபவர்களுக்கு உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்வதற்காக பசுமை சாலைகளை உருவாக்கியுள்ளனர். கிரீன் காரிடார் என்பார்களே அது. இதில் உடல் உறுப்புகள் அல்லது நோயாளிகளை விமானம் மற்றும் சாலை வழியாக விரைவான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இரு முனைகளிலும் பசுமை சாலைகளை உருவாக்குதல் ஆகியவை அடங்கும். அரசாங்கத்தின் இந்த முயற்சிகள் மூலமாக உறுப்பு தானத்தில் இந்தியர்கள் மிக்க உயர்ந்துள்ளனர். இன்று இந்தியர்களில் எண்ணிக்கை அடிப்படையில் உலக அளவில் 2வது பெரிய நன்கொடையாளர்களாக இந்தியா உள்ளது. கடந்த சில மாதங்களில் உடல் உறுப்பு தானம் தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகளுக்கு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது என்பது பற்றி பல செய்தித்தாள் அறிக்கைகளை படித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான உயிர்களை உடல் உறுப்பு தானம் என்ற உன்னதமான செயலால் காப்பாற்ற முடியும். உறுப்புகளை பெறுபவர்களுக்கு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை என்பது வாழ்க்கையில் 2வது வாய்ப்பை குறிக்கிறது. இதயம், கணையம், கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல் போன்ற முக்கியமான உறுப்புகள் செயல் இழந்து போனவர்களுக்கு மாற்றலாம். இது பல பெறுநர்களை இயல்பான வாழ்க்கை முறைக்கு திரும்ப அனுமதிக்கிறது. மற்றவர்களுக்கு கண்ணில் உள்ள கார்னியா அல்லது திசு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மீண்டும் பார்க்கும் திறன் அல்லது வலியிலிருந்து விடுபடுவதை குறிக்கிறது. வயது, ஜாதி, மதம் அல்லது சமூகம், தற்போத அல்லது முந்தைய மருத்துவ கோளாறுகள் போன்ற எந்த தடையும் இல்லை. உறுப்பு தானம் செய்தால் மற்றும் தானம் செய்யப்பட்ட உறுப்புகளை பெறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முறைகளுக்கு கடுமையான விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன. இது மத்திய பதிவேட்டால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒரு நபர் உறுப்பு தானம் செய்ய முடிவு செய்தவுடன் அதை நடைமுறைக்கு கொண்டு வர பல வழிகள் உள்ளன. அந்த விவரங்களை உங்கள் மருத்துவரிடம் கேளுங்கள் அல்லது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள். அங்கு உள்ள ஒரு சமூக சேவகர் உங்களுக்கு வழிகாட்டுவார். organindia.org அங்கு உள்ள ஆர்கன் இண்டியாவின் இணையதளத்தையும் நீங்கள் பார்வையிடலாம். மற்றும் உங்கள் உறுப்பு அல்லது திசுக்களை தானம் செய்ய விரும்புவதை குறிக்கும் படிவத்தை ஆன்லைனில் நிரப்பலாம். நீங்கள் உறுதிமொழி எடுத்தவுடன் உங்கள் குடும்பத்தினருடன் பேசி உங்கள் முடிவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நன்கொடையாளர் அட்டை இருந்தால் மட்டும் போதாது. இந்தியாவில் உள்ள சட்டங்களின்படி மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன் குடும்பத்தின் வாரிசுகளுடைய எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் மிக அவசியம். இதை பற்றி உங்களால் முடிந்தவரை பலரிடம் பேசுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்றாக இருக்கும். உறுப்பு தானம் பற்றி நிறைய தவறான எண்ணங்கள் உள்ளன. இதை சரியாக உணர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு இதை பற்றிய உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுகிறோம்.
டாக்டர் சோனியா லால் குப்தா அடிக்கடி நம் மனதில் எழும் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அவர் நொய்டாவில் உள்ள மெட்ரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் புதுதில்லியில் உள்ள எம்பி ஹார்ட் கிளினிக் ஆகியவற்றில் பணிபுரிந்து வருகிறார். கட்டுக்கதை. உறுப்பு மற்றும் திசு தானம் உடலை சிதைத்து விடுகிறது. உண்மையான விளக்கம். தானம் செய்யப்பட்ட உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்படுகின்றன. இது உடலை சிதைக்காது. நன்கொடையாளரின் உடல் தகனம் செய்வதற்கு ஆடைகளோடு இருப்பதால் தானம் செய்வதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியாது. கண் தானம் செய்த பிறகு செயற்கை கண் செருகப்பட்டு கண் இமைகள் மூடப்பட்டு எந்த வித்தியாசத்தையும் யாரும் கவனிக்க முடியாது. இவை மாற்று அறுவை சிகிச்சைக்காக அகற்றப்பட்ட பிறகு கண், தோல் அல்லது உடலில் எந்த அடையாளங்களும் இருக்காது. கட்டுக்கதை. உடல் உறுப்புகளை தானம் செய்வதை மதங்கள் தடை செய்கின்றன. உண்மையான விளக்கம். பெரும்பாலான மத நம்பிக்கைகள் உறுப்பு தானத்தை அனுமதிக்கின்றன அல்லது தனி நபரின் விருப்பத்திற்கு விட்டுவிடுகின்றன. உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் மத தலைவர் மூலம் இதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கட்டுக்கதை. உறுப்புகளை தானம் செய்வதற்கு தானம் செய்பவரின் குடும்பத்திற்கு கட்டணம் விதிக்கப்படுகிறது. உண்மையான விளக்கம். உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு தானம் செய்பவரின் குடும்பத்தினரிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவது இல்லை. ஒரு மருத்துவரோ அல்லது மருத்துவமனையோ உங்களிடம் செலவு இருப்பதாக சொல்லி அதற்காக பணம் வாங்கினால் அதை மேலதிகாரிகளிடம் எடுத்துச் சொல்லுங்கள். கட்டுக்கதை. எல்லா விதமான நோயாளிகளும் கூட உறுப்பு தானம் செய்ய முடியும். உண்மையான விளக்கம். அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வலிமையான மற்றும் துடிக்கும் இதயங்களை கொண்ட நோயாளிகளிடம் இருந்து மட்டும்தான் உறுப்புகளை அறுவடை செய்கிறார்கள். முற்றிலும் இதயம் துடிப்பு நின்று போன நன்கொடையாளர்களிடமிருந்து முக்கிய உறுப்புகளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எடுப்பது இல்லை. ஒரு சில மருத்துவ நிலைமைகள், அதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ், தானாகவே உறுப்புகளை தானம் செய்வதிலிருந்து ஒருவரை தகுதி நீக்கம் செய்கின்றன. ஒரு உறுப்பை பயன்படுத்துவதற்கான முடிவு கடுமையான மருத்துவ அளவுகோல்களை அடிப்படையாக கொண்டது. சில உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சைக்கு உகந்ததாக இருந்தாலும் உடலின் மற்ற உறுப்புகள் சிகிச்சைக்கு தகுதியாக இருக்கும் என்கிற கட்டாயம் இல்லை. மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமே மாற்றுத்திறனாளியின் உறுப்புகள் அறுவை சிகிச்சைக்கு ஏற்றதா என்பதை தீர்மானிக்க முடியும். செயலில் உள்ள புற்றுநோய், செயலில் உள்ள HIV அல்லது செயலில் தொற்று உள்ளிட்ட சில நோய்கள் தானம் செய்வதை நிராகரிக்கின்றன. உங்கள் மருத்துவ நிலையின் அடிப்படையில் மருத்துவர் இதை மதிப்பிடுவார். நான் 18 வயதுக்கு உட்பட்டவன். என்னுடைய இளம் வயதில் நான் இந்த முடிவை எடுக்க முடியாது. உண்மையான விளக்கம். சட்டப்பூர்வ அர்த்தத்தில் அது உண்மைதான். ஆனால் நீங்கள் நன்கொடை அளிக்க விரும்புவதை உங்கள் பெற்றோரிடம் தெரிவியுங்கள். உங்களுடைய இந்த முடிவை உங்கள் பெற்றோர் அங்கீகரிக்கலாம். மேலும் நீங்கள் விரும்புவது அதுதான் என்பதை அவர்கள் அறிந்து அவர்களின் சம்மதத்தையும் அளிக்கலாம். குழந்தைகளுக்கும் கூட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு பொதுவாக பெரியவர்கள் மூலமாக பெறக்கூடிய உறுப்புகளை விட சிறிய உறுப்புகள் தேவைப்படுகின்றன. வரையறுக்கப்பட்ட கட் ஆஃப் வயது கிடையாது. 70 மற்றும் 80களில் உள்ள நன்கொடையாளர்களிடமிருந்து கூட உறுப்புகள் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளன.
இறக்கும்போது நன்கொடையாளரின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உகந்ததா என்பதை மருத்துவர்களால் மட்டுமே நிர்ணயிக்க முடியும். கட்டுக்கதை. இதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை மட்டுமே தானம் செய்ய முடியும். உண்மையான விளக்கம். கணையம், நுரையீரல், சிறுகுடல் மற்றும் பெருகுடல், வயிறு போன்ற பிற உறுப்புகளையும் தானம் செய்ய முடியும். மேலும் தோல், எலும்பு, இதய வால்வுகள் மற்றும் தசை நாண்கள் போன்ற திசுக்களையும் கூட தானம் செய்ய முடியும். கட்டுக்கதை. நான் ஒரு உறுப்பு தானம் செய்பவன் என்று ICU மருத்துவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் என்னை காப்பாற்ற கடினமாக உழைக்க மாட்டார்கள். உண்மையான விளக்கம். நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால், நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது காயமடைந்தாலோ உங்கள் உயிரை காப்பாற்றுவதே முன் உரிமை. மூளைச்சாவு ஏற்பட்ட பின்னரே உடல் உறுப்பு தானம் பற்றி பரிசீலிக்க முடியும். மேலும் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ குழு மாற்று சிகிச்சை குழுவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. கட்டுக்கதை. மூளை சாவிலிருந்து நான் மீண்டு விட்டால் என்ன செய்வது? உண்மையான விளக்கம். இது சாத்தியம் இல்லை. ஒரு நபர் மூளைச்சாவு அடைந்தாரா என்பதை தீர்மானிக்கும் தரநிலைகள் மிகவும் கண்டிப்பானவை மற்றும் அவர்களின் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு உண்மையிலேயே மூளைச்சாவு நிகழ்ந்ததா என்பதை உறுதிப்படுத்த கூடுதல் சோதனைகள் வழங்கப்படுகின்றன. கட்டுக்கதை. மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும்போது பிரபலமானவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை கிடைக்கிறது. உண்மையான விளக்கம். உறுப்பு ஒதுக்கீடு முறை செல்வத்தையோ அல்லது சமூக அந்தஸ்தையோ ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. நோயின் தீவிரம், காத்திருப்பு நேரம், இரத்த வகை மற்றும் பிற முக்கிய மருத்துவ தகவல்கள் மட்டுமே உண்மையில் கணக்கிடப்படுகின்றன. தவிர உறுப்பு பெறுபவர்களை தீர்மானிக்கும்போது இனம், பாலினம், வயது, வருமானம் மற்றும் பிரபல நிலை போன்ற காரணங்கள் ஒருபோதும் கருதப்படுவது இல்லை. கட்டுக்கதை. உறுப்பு தானம் செய்வதற்கு நன்கொடையாளர் அட்டை இருந்தால் மட்டும் போதும். என் உயிலில் அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதால் என் குடும்பத்தினரிடம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான விளக்கம். கையொப்பம் இடப்பட்ட நன்கொடையாளர் அட்டை மற்றும் உறுப்பு தானம் செய்பவர் என்ற அடையாளம், ஓட்டுநர் உரிமம் ஆகியவை சட்டப்பூர்வ ஆவணங்கள் என்றாலும் உறுப்பு தானம் செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதிக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தினர் உங்கள் விருப்பங்களை புரிந்து கொண்டு மதிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய நீங்கள் உங்கள் உறுப்புகளை தானம் செய்வதற்கான உங்கள் முடிவை பற்றி அவர்களிடம் கூறுவது மிக மிக முக்கியம். உங்கள் உயில் வாசிக்கப்படும் நேரம் வரை காத்திருக்க நேர்ந்தால் உறுப்புகளை மீட்க மிகவும் தாமதமாகி அவை உபயோகம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் உண்டு. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி உங்கள் குடும்பத்தினருக்கு தெரிவிப்பதே ஆகும். நீங்கள் உறுப்பு தானம் செய்பவராக இருக்க விரும்புகிறீர்கள் என்று உங்கள் குடும்பத்தினரிடம் கூறுவது சுலபமாக இருக்காது. மரணத்தை பற்றி பேசுவது இங்கிதமில்லை என்று சிலருக்கு தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் ஒருவருக்கு உயிரை கொடுப்பது பற்றியது. சில குடும்பங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம் அல்லது அதை பற்றி சிந்திக்க நேரம் எடுக்காமல் இருக்கலாம். ஒருவரது வாரிசோ அல்லது நெருங்கிய உறவினர் ஒருவரோ விடுதலை அல்லது ஒப்புதல் படிவத்தில் கையொப்பம் இடும் வரை நன்கொடைகள் எதுவும் எடுக்கப்படாது. அதனால்தான்
உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொண்டு விவரங்களை அவர்களிடம் கூறி சொல்லி வைப்பது மிக மிக முக்கியம். அவர்கள் சில உறுப்புகளை மட்டுமோ அல்லது பயன்படுத்தக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே கூட தேர்வு செய்யலாம். உதாரணமாக அவர்கள் விரும்பினால் உங்கள் கண்களை மட்டும் தானம் செய்தால் போதும் என்று கூறலாம். இந்த ஒலிபரப்பு பாட்காஸ்ட் நாம் சொன்னதை பற்றி சிந்தித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே. ஒருவேளை இந்த தேர்வுகளை கடினமாக்கும் வயதில் நாம் இருக்கலாம். ஆனாலும் இந்த பாட்காஸ்டின் நோக்கம் தகவல்களை பகிர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விவரங்களை பரப்புவது மட்டுமே. மத நம்பிக்கை வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ப வைக்கிறது. அதை உண்மையாக்க உறுப்பு தானம் ஒரு சிறந்த வழி. இந்த பாட்காஸ்டை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சங்கரன் மற்றும் மீனா அவர்களே. இந்த தெள்ளத் தெளிவான வலையொலி உறுப்பு தானத்தை பற்றி நேயர்களிடம் விழிப்புணர்வை கட்டாயமாக ஏற்படும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.